வணக்கம் பிரவீன். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 12க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். அதில் 11வது குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட திருவெங்கடம் காவல்துறையினரால் சென்னையில் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அதாவது திருவெங்கடம் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக செல்லும் போது அந்த பகுதியில் திருவெங்கடம் காவல்துறையினரை தாக்கி வந்ததாக கூறி திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருவெங்கடம் யார், அவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்ற தகவலை காவல்துறையினர் வெளியிட்டிருந்தனர். அதில் பார்த்தோமானால் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை கீரைச்சாத்து பகுதியை சார்ந்தவர் என காவல்துறையினரால் தகவலில் தெரிவிக்கப்பட்டன. இந்த தகவலானது பல்வேறு தொலைக்காட்சி சமூக வலைதளங்களிலும் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் வெளியிட்டிருந்த அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடத்தின் முகவரியில் ஏற்கனவே திருவெங்கடம் என்பவர் இருந்தது அதாவது அந்த முகவரியில் இருந்ததாகவும் அவருடைய மனைவி பெயரும் மலர், என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடத்தின் மனைவி பெயரும் மலர், அதாவது ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்த திருவெங்கடத்தின் முகவரியை தவறுதலாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் என திருவெங்கடத்தின் மனைவி மற்றும் அவருடைய 5 பிள்ளைகள் வேலூர் அடுத்த காட்பாடி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருக்கின்றனர். அந்த புகாரில் பார்த்தோமானால் எனது கணவர் பெயர் திருவெங்கடம். இந்த திருவெங்கடம் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை குறைவின் காரணமாக உயிரிழந்து விட்டார். தங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் 2 ஆண் மகன்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் தனது கணவர் உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார். ஆனால் காவல்துறையினர், அதாவது என்கவுண்டரில் கொல்லப்பட்ட அந்த திருவெங்கடம் தங்கள் கணவருடைய அனைத்து ப்ரூஃப், அதாவது முகவரி மற்றும் அவர் அனைத்து அடையாளங்களும் தனது கணவரின் அடையாளங்களை பயன்படுத்தியிருக்கின்றனர். இதனால் தனது பிள்ளைகளுக்கு அது மட்டுமில்லாமல் தனது குடும்பத்திற்கும் பல்வேறு ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. ஏனென்றால் இந்த கொலை வழக்கானது பல்வேறு குற்றச்சம்பவங்களை கொண்டிருக்கின்றன. ஆகவே என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடம் வேறு ஒருவர், உண்மையான திருவெங்கடம் தனது கணவர் என மலர் அவர்கள் பொன்னை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கின்றார். அதாவது திருவெங்கடத்தின் தந்தை பெயர் கண்ணன் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நடுத்தெரு, அதாவது அந்த கீரைச்சாத்து பகுதியில் நடுத்தெரு என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் திருவெங்கடம் இருந்ததாகவும் அவர் உடல்நலை குறைவால் 10 மாதத்துக்கு முன்னே உயிரிழந்து விட்டார் என்றும் அவருடைய மனைவி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடம் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தங்கள் கணவர் 10 மாதத்துக்கு முன்னே இறந்து விட்டார். இந்த திருவெங்கடம் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் அனைத்து முகவரியும் சரி, அடையாளங்களும் சரி தனது கணவரை தெரிவிக்கின்றதால் தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டும், தன் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என மனைவி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரவீன், எங்கள் அப்பா வெளியூருக்கு எங்கேயும் போனதில்லை, இங்கே தான் குச்சி சேர்த்து விட்டாரு. எங்கள் அப்பா சேர்த்து 10 மாதம் ஆச்சு. டிவிலலாம் ஆம்சாங் சத்து கொலை பண்ண சொல்கிறாங்க. அது எங்கள் அப்பா இல்லை, வேற ஒருத்தர். அட்ரஸ் வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர சொல்லு. கண்ணன் மகன் திருவேங்கடம் என்பவர் கேரசாத்தில் இருந்தார். அவர் இறந்து 10 மாதம் ஆகிறது. சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொலை செஞ்சிட்டாங்க. அவர் வந்து அந்த திருவேங்கடம் வேறு, இந்த திருவேங்கடம் வேறு, கேரசாத்து முகவரி வந்து தவறாக கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த திருவேங்கடம், எங்கள் கிராமத்தில் உள்ள திருவேங்கடம் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.